பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். என்ன சொல்லுவாங்க? நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நீண்ட நாட்கள் வாழலாம். நீங்கள் சாதாரணமான அன்ஹெல்த்தி ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் உண்டாகும் அப்படின்னு சொல்வதை நீங்கள் கவனிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனமும் ஒன்று சொல்லுது பாருங்களேன். கர்த்தருக்கு பிரியமாக இருங்க, உங்களுக்கு சத்துருக்களே இருக்காது. இன்றைக்கி நம்ம அநேக நேரத்தில் எதுக்கெடுத்தாலும் நாம் சத்துருவை தான் நம்ம என்ன செய்கிறோம்? குற்றம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம்ல. 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் பேசுகிற பதில்கள் எப்படி இருக்கிறது? மெதுவான பிரதியுத்தரம் இருக்கிறதா? மெதுவாக கேட்கிற கேள்விக்கு நாம் பதில் சொல்லுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடுமையான சொற்களை நம்ம பேசுகிறதுனால அங்கே என்ன உண்டாகுது? கோபந்தாங்க உண்டாகுது. ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனத்தில், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம். ஆனால் சில நேரத்தில் நான் கேட்டிருக்கிறேன், எப்படியாகிலும் எதையாகிலும் அவங்களுக்கு செய்திடணும் பாஸ்டர். இல்லை, அந்த பழி வாங்குகிற எண்ணம் உள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே என்ன வருகிறது? அவங்களுக்கு எதையாவது ஒன்று பண்ணிடணும். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, அந்த பழி வாங்குதல் எண்ணம் நமக்கு வேண்டாம். லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். சத்துருக்களை என்ன செய்யணுமா? சிநேகிக்கணும், நன்மை செய்யணும். இப்படி நீங்கள் நன்மை செய்கிறதுனால உங்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? உங்கள் வழிகளை கர்த்தர் சமாதானமாக்குவார். யாக்கோபை அவன் சகோதரன் பழி வாங்குகிற எண்ணத்தோடு இருந்தான். ஆனால் யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணி அவன் கடந்து வரும்பொழுது
ஒரு பக்கம் பயம், ஆனால் அவருடைய சகோதரனுக்கு இவன் எதையாகிலும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நன்மைகளை அவனுக்கு அனுப்புகிறான். ஆனால் அவனுடைய சகோதரன் அவனை கண்ட உடனே அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவன் இவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்துட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் நமக்கு பிரதானமாய் சொல்லுகிறது என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும்போது, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுங்க. உங்களுக்கு சத்துருவாக இருக்கிறாங்களா? உங்களோடு கூட அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு உன் சத்துருக்களையும் உனக்கு சமாதானமாக்குவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் எங்களுடைய சத்துருக்கள் நிமித்தம் எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம். இந்த கால வேளையில் எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் சத்துருக்களை எங்களுக்கு சமாதானமாய் மாற்றித்தாரோம். எங்களோடு சமாதானமாய் இருக்கட்டும். நாங்கள் நன்மையை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.